சட்டையை பிடித்த விஜய் மகன் வீட்டை விட்டு வெளியேற்றிய விஜய் அப்பா மகன் உச்சக்கட்ட மோதல். நடிகராக மட்டுமின்றி ஒரு அரசியல்வாதியாகவும் விஜய் சென்ற இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அலைக்கடல் என திரண்டது. விக்கிரவாண்டியிலும் மதுரையிலும் தாவேக கட்சி நடத்திய அரசியல் மாநாடுகளில் மக்கள் கூட்டம் பல லட்சக்கணக்கில் திரண்டது. நடிகர் விஜய்க்கு திரண்ட மக்கள் கூட்டத்தை பார்த்து மற்ற அரசியல் கட்சிகளே அரண்டு போய்விட்டன. மேலும் அவர் வார வாரம் சனிக்கிழமைகளில் மேற்கொண்ட உங்கள் விஜய் நான் வரேன் என்ற மக்கள் சந்திப்பு பயணத்திலும் பெரிய ஆதரவும் வரவேற்பும் விஜய்க்கு கிடைத்து வந்தது. திருச்சி, அரியலூர், நாகை, திருவாரூர், நாமக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் வெற்றிகரமாக உங்க விஜய் நான் வரேன் என்ற மக்கள் சந்திப்பு பிரச்சார பொதுக்கூட்டத்தை நடத்திய நடிகர் விஜய்க்கு கரூர் மாவட்டம் பெரிய இடியை தந்தது. கரூரில் விஜய் தலைமையில் நடந்த தாவேக கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பல்வேறு தரப்பினரும் தாவேக கட்சி நிர்வாகிகளையும் கட்சியின் தலைவர் விஜயையும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில் சினிமா விமர்சகர் சேகுவாரா தாவேக கட்சி தலைவர் நடிகர் விஜய் குறித்து கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார். யூடியூப் சேனல் ஒன்றில் நேர்காணலில் பங்கேற்ற சினிமா விமர்சகர் சேகுவாரா, கரூர் சம்பவத்திற்கு பிறகு தலைமறைவான தாவேக தலைவர் விஜய் இதுவரை கரூருக்கு செல்லாதது குறித்து சேகுவாரா கடுமையாக விமர்சித்துள்ளார். அந்த நேர்காணலில் சேகுவாரா பேசியதாவது, கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு பிறகு தாவேக கட்சியினர் அனைவரும் தப்பி ஓடிவிட்டனர். சமூக வலைதளங்களில் கரூரில் நடந்தது சதி என்று கூறிய தாவேக கட்சியினர் நீதிமன்றத்தில் அது விபத்து என்று கூறுகின்றனர். ஆனால் நீதிமன்றம் இது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்று கூறிவிட்டது. விஜய் நடித்த மாண்புமிகு மாணவன் என்ற படத்தில் அம்மாவுக்கு துரோகம் செய்யும் அப்பாவின் சட்டையை பிடித்து மகன் விஜய் கேள்வி கேட்பது போல் காட்சி இருக்கும். இது அந்த படத்தில் வந்த காட்சி. ஆனால் நிஜத்தில் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் விஜயின் மேனேஜர் ஜெகதீஷ் சட்டையை பிடித்து விட்டார். மாமா வேலை பார்த்தவர்தான் இந்த ஜெகதீஷ். அப்போதுதான் என் குடும்பத்தையே கெடுத்து விட்டாயா என்று ஜேசன் ஜெகதீஷ் சட்டையை பிடித்து கேள்வி கேட்டார். விஜய் சினிமாவில் செய்ததை தான் மகன் ஜேசன் நிஜத்தில் செய்தார். ஆனால் விஜய் 2 நடிகைகளுக்காக தனது மகனையே வீட்டை விட்டு அனுப்பிவிட்டார். அன்று வீட்டை விட்டு வெளியே போன ஜேசன் இன்று வரை வீடு திரும்பவில்லை. நியாயமாக விஜயின் தந்தை இதை செய்திருக்க வேண்டும். ஆனால் விஜயின் மகன் செய்துவிட்டார். விஜய் குடும்பத்திற்கும் சரியாக நடந்து கொள்ளவில்லை, மக்களுக்கும் சரியாக இல்லை. விஜய் எல்லாம் தேர்தலில் வெற்றி பெறவே முடியாது. பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் பார்க்கவில்லை என்று கேட்டால் அனுமதி கொடுக்கவில்லை என்று கூறுகின்றனர். நீங்கள் எங்கு முதலில் அனுமதி கேட்டீர்கள்? விஜய்க்கு கரூர் செல்ல பயம். அவருக்கு எதிராக பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பில் இருந்து ஒருவரின் குரல் வந்தால் விஜய் நிலை என்னவாகும்? அதற்கு பயந்துதான் விஜய் அங்கு செல்லாமல் உள்ளார். இந்தியாவில் இனி எந்த நடிகரும் ஆட்சி அமைக்க முடியாது. அதற்காக வேண்டுமானால் நடிகர் விஜய்க்கு நன்றி சொல்லலாம் என்று சினிமா விமர்சகர் சேகுவாரா அந்த நேர்காணலில் ஆவேசமாக பேசியிருக்கிறார். இது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது.